இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது என்னன்னாக்கா ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் அ கவனன்ட். இயேசு இந்த உலகத்தை பிறந்த மரியாவும் யோசேப்பும் வந்து இயேசுவை அந்த உடன்படிக்கையின் பெற்றோராக அவங்க இருந்தாங்க. அந்த உடன்படிக்கையை உள்வாங்கிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டாங்க. நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் நான் உடன்படிக்கையின் மகன். அப்ப உடன்படிக்கை அப்படின்றது எதெல்லாம் கடவுள் நமக்கு அருளும் ஆலோசனைலாம் ஒரு உடன்படிக்கை. கடவுள் நமக்கு கொடுக்கிற அறிவுரைகள்லாம் உடன்படிக்கை. கடவுள் இருக்கின்ற அறிக்கைகள் எல்லாம் உடன்படிக்கை. கட்டளைகள்லாம், எச்சரிக்கை, இதெல்லாம் உடன்படிக்கை. இது நமக்கு ஏனென்றால் கடவுள் மனிதரோடு உடன்படிக்கை செய்கிறார். ஒரு படி மேல போய் இயேசு வந்து தானே தன்னை உடன்படிக்கை செய்ய புதிய உடன்படிக்கையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிய உடன்படிக்கை சிலுவையின் ஊடாக தன்னுடைய சரீரம். அப்ப அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற 31 இப்படிதான் வரும். ஒவ்வொன்றும் அந்த ப்ளூ கலர்ல வரலாம் பாருல, அந்த உடன்படிக்கையை நமக்கு வெளிப்படுத்த பாரு. அவர் பெரியவர், உடன்படிக்கை. அவர் கடவுளின் மகன் இல்லையா? அவருடைய தந்தையின் அரியணையை நமக்கு ஆண் கொடுக்கிறவர். இதெல்லாம் அந்த ப்ளூ கலர்ல வருதெல்லாம் அவர் பாருங்க இல்லையா? பச்சையில வருது பாருங்க, உடன்படிக்கையில இருக்கு. அவர் என்ன பேரிடுவார், அது ஒரு உடன்படிக்கை. அவர் கொடுக்கிறவர், அளிப்பவர், என்றென்று ஆட்சி செலுத்துபவர். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்லை. அப்ப உடன்படிக்கையின் ஆண்டவர், அவர் உடன்படிக்கை செய்கிறார். அதனால வண்ணங்கள்லாம் நான் கொடுக்கறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். இதை தனித்தனியா எடுத்து நீங்க பேசலாம், சொல்லலாம். அப்ப இந்த உடன்படிக்கை கவனன்ட் இதுதான் மரியாவோடு. அடுத்தது இந்த உடன்படிக்கை வந்து என்ன பண்ணுதுனாக்கா தொடருகிறது. இந்த உடன்படிக்கை தடை ஏற்படக்கூடாதுன்றதுல மரியா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, நான் நமக்கு அடிமை அப்படின்ட்டாங்க. நீ என்ன சொல்ற அதப்படி நடக்கணும், நான் நீங்க சொல்றபடி நடக்கிறேன். அப்ப உடன்படிக்கையை வந்துட்டு என்ன பண்ண தத்தளிச்சிட்டு இருந்தாரு யோசேப்பு. யோசேப்பு ஒரு நேர்மையாளர், மரியா ஒரு நேர்மையாளர் இல்லையா? அப்ப தான் கூட தான் கருத்தறிந்திருக்கிறேன்றத வருங்கால கணவருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது தெரிஞ்சனால்தான் அவர் என்ன பண்ண, தள்ளி விடலான்னு யோசிச்சாரு. அவர் எப்படி தெரிஞ்சிருக்கோம்? மரியா போய் சொல்லியிருக்கோம். யாரோ ஒரு நேர்மறையான ஒரு 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 அவர் இருவருக்கும் இடையில ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, ஒரு மத்தியஸ்தர். அப்ப அவர் ஒரு நேர்மையாளர். அப்ப இந்த பகுதியில வந்து இயேசுவின் பிறப்பை மையப்பட்டு நிறைய நேர்மையாளர்கள் வருவாங்க. யார் உமது கூடாரத்தில் தங்குவார் அப்படின்னாக்கா நேர்மையாளர்கள் தான் தங்குவார். 15ஆம் சங்கீதம், திருப்பாடல். சங்கீதம் சொல்ற திருப்பாடல் இல்லைங்களா? சங்கீதம்னா என்ன? இசைன்னு அர்த்தம். 15ஆம் இசை, 1ஆம் இசை, 126ஆம் இசை அப்படி வரக்கூடாது. மொழிபெயர்ப்புல தப்பா வந்துச்சு சரிங்களா? அப்ப பாடல். கடவுள் நேர்மையாளர்களை கொண்டு அரும்பெரும் காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம் நேர்மையாளர்களாக இருக்கத்தான் ஏற்றுக்கொண்டார். அந்த நேர்மையை கடைபிடிக்கிறவர்களா நாம் இருக்கோம். அதுக்காக இவ்வளவு விஷயம் வருது. இயேசு பிறப்பதற்கு முன், இயேசு உலகத்துக்கு கொடுத்து என்ன பண்றாரு? இயேசு பிறப்பதற்கு முன், பிறந்த போது, பிறந்த பிறகு, யாரையெல்லாம் எதையெல்லாம் எப்படிலாம் எல்லாரும் நேர்மையானவைகள். பொருட்கள் நேர்மையானவைகள், இடங்கள் நேர்மையானவர் இடங்கள். கழுதையில பயணப்பட ஒரு நேர்மையான கழுதை, எட்டி உதச்சிட்டு போல கழுதையும் இல்ல குதிரையில அவங்க பயணப்பட்டிருந்தாக்கா பொருட்கள். அப்போ கடவுள் ஒரு திட்டம், சித்தம், தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா பாதிக்கப்பட்ட நாம் பாதிப்பு வெளியே வந்து மற்றொரு பாதிப்பு வெளியில கொண்டு அதுக்காகத்தான் ஆவியின் எளிமையுள்ளோர் பேறு பெற்றோர் அப்படின்னா என்ன? அவர்கள் விண்ணரசு அவளுக்குரியது என்ன அர்த்தம்? பசியோட இருக்கிறான். இவன் இந்த புனிக்கிட்டு இருக்கிறாங்க, இவனுக்கு வழக்காட ஆறை இல்ல, குரலற்ற குரலா இருக்கிறாங்க. அவங்க பரலோகத்துக்கு போறதுக்கு அவங்க பிரச்சனை தடையா இருக்குது. நீ என்னதான் நற்செய்தி அறிவிச்சாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீக்குன்றார். அதான் மத்தேயு 5 சொல்றது எல்லாமே என்ன? பாதிக்கப்படுடைய சூழல்கள். அவருக்கு சமாதானம் இல்லை, நீ போய் சமாதானத்தை பண்ணு. எல்லாம் அதெல்லாம் வரிசையா வந்தீங்கன்னாக்கா அப்படிதான் படிக்கணும் பைபிள. ஒரு நேர்மையாளர் தன் மனைவியை வாழணும் அப்படின்னு நினைச்சார்.
அதெல்லாம் என்ன பண்றான், அங்க என்ன அந்த சூழல் என்ன, சமாரியால இல்லையா, சமாரியா சூழல் வேறு. இவள் அங்க போய் வாழலாம். அவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்ல இல்லையா. ஒருவேளை கணவன் இல்லாமல் குழந்தை பிறக்குது, ஓகே இல்ல, என்ன பார்த்தா நினைச்சிருக்காரு அவரு. கல்லாரி சாகடிக்கணும்னு நினைக்கல, நேர்மையாளர். அப்ப கடவுள் இறை உதவி, இறை அருள் பார்த்து வரலீங்களா அதுல. இதெல்லாம் இதுல கொண்டு வரும். எங்க வருது இதெல்லாம் இல்லையா. அப்போ கனவுல அவருக்கு இறை அருள், கனவுல பேசப்படுது இல்லையா. அவர் யாருன்னு சொல்லு, மரியாதை அவருக்கு என்ன பேர் வைக்கும், அவர் யார் எப்படிப்பட்டவர், இவர் யார் எப்படிப்பட்டவர். அப்போ பாதிக்கப்படுற மக்களுக்காக அவர்களுடைய பாவங்களை மீட்கிறோம்னாக்கா அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அவர் தேவைகள் சந்திக்கப்பட்டாதான் நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்பாங்க. ஜெபம் பண்ணிட்டு போனா ஒன்றும் நடக்காது. அவங்க பிரச்சனை வெளியில கொண்டு வரணும். அப்பதான் அவர்கள் சாட்சி பகர்வார்கள். இதுதானே அந்த அந்த சமாரிய பெண்ணுடைய இதுல அப்படிதான் நடந்தது. பிரச்சனை என்னன்றது கடவுள் சொன்ன, ஏசு சொன்னாரு, அதோடு கூட பண்ணாரு. அதனால தான் அந்த அம்மா போனாங்க. அந்த அம்மாவை மத்தவங்க தள்ளினா கூட அந்த அம்மா அதை பத்தி கவலைப்படல. நீ சொன்னதுனால நாங்க வரல, டக்குன்னு பிளேட்டை மாட்டி போட அந்த அம்மா அதை பத்தி கவலைப்படல. உங்களெல்லாம் ஏசிட்ட கூட சேர்த்துட்ட போகையா அப்படின்ட்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா. விண்ணரசுக்கு போக வைக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஏழைக்கு எதை செய்யல அதை எனக்கு செய்யுங்க. துணி கொடுத்தீங்களா எனக்கு கொடுத்தீங்க, சாப்பாடு கொடுத்தா எனக்கு கொடு, தண்ணி கொடுத்தா எனக்கு கொடுத்தீங்க, அவருக்கு ஆலோசனை சொன்னா எனக்கு சொன்னீங்க. அப்படின்னா இயேசு என்ன சொல்றாருன்னா ஆன்மீகத்தை மையப்படுத்தும், ஆன்மீகத்தை மேல வைக்கப்பா. அப்படின்னா என்ன, அவள் தேவை என்பது பவுண்டேஷன், அதுக்கு மேல ஆன்மீகம்ன்ற கட்டிடம். பவுண்டேஷன் சரியில்லை, அப்ப ஆன்மீக கட்டிடம் என்ன இருக்கும், விண்ணரசுக்கு போக முடியாது. பவுண்டேஷனை செயற்படுத்தணுமே. நம்ம எல்லாம் மணிப்பூர் ஏன் கொடுத்து கொடுத்து இது பண்றோம், கடவுளே இல்லைன்றாங்க. அவங்க எப்படியாவது முதல்ல இந்த பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க கொஞ்சம் யோசிக்க, அப்போ சொல்றது கொஞ்சம் வாய் காது கொடுத்து கேட்பாங்க. யாருமே உதவி செய்ய, இவங்கெல்லாம் வந்து உதவி செய்ய பண்றாங்களே, சரி கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்க. புரியுதுங்களா. இப்போ கடவுள் பாதிக்கப்படுகிற மக்கள், ஏன்னா அவங்க விண்ணரசு போறது அவன் பாதிப்புகள். அப்ப அந்த பாதிப்புகள் அவன் விடுதலை ஆக்குனால் தான் நாம சொல்வதை கேட்டு விண்ணரசு. இதுதான் நற்செய்தி. புரிஞ்சுக்கணும், நற்செய்தி இப்படிதான் இருக்கும். நற்செய்தி பகுதி பாடத்துல நீங்க வாசிக்கணும் இல்ல, நற்செய்தி அறிவிப்பது எப்படி ஒரு பாடம் இருக்குது. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார். அப்ப உடன்படிக்கை கீழ்ப்படிந்து நடக்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப திருப்பி இந்த மேப், இவர் பயணப்பட்டு வரணும் அப்படின்னாக்க என்ன இருக்குது, அவங்க நேரா என்ன பண்ண முடியாது இல்லையா, கலிலேயா, யூதேயா, சமாரியா இல்லையா. இவர்கள் எல்லாம் யூதர்கள் வாழ்கின்ற பகுதி இது இல்லையா. இது ஒரு அரசாட்சி படைச்ச பாரு, யார் இங்க அரசாடுறாங்க, இங்க யார் அரசாடுறா, அந்த பழைய அந்த இதுங்களை நீங்க படிச்சுட்டா தெரியும். இப்ப இவங்க வரணும்னா நேரம் இப்படி வரலாம், ஆனா இப்படி வரமாட்டாங்க. ஏன், இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். அப்ப இயேசு ஒதுக்கப்பட்டது தான் போறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி. இதை யார் ஏற்படுத்தினது, ஆன்மீகவாதிகள் இந்த தப்பு செஞ்சிருக்காங்க. இயேசு என்ன பண்றாரு, அது உள்ள நேரம் நுழையிறார், சுத்தியெல்லாம் வரல. அப்போ தான் நேரா உள்ள வருவார், சமாரியா வழியதான் வருவார். இங்க பைபிள் நிறைய இடங்கள் அது மாதிரி பார்க்கணும். சமாரியா வழியா இதுல இருந்து கலிலேயா சமாரியா வழியாக யூதேயாவுக்கு போக நேர்ந்தது இருக்கும். அப்ப கலிலேயா வழியா இருந்தாக்க அங்க எங்க தீரு சீதோன்ல இருந்துட்டு கலிலேயா வந்து கலிலேயா சமாரியாக்கு சமல யூதேயா. அதே போல யூதேயால சமாரியா, சமாரியானது கலிலேயா கப்பல் ஆகும். அப்ப இயேசு உடைக்கிறார் அதெல்லாம். ஏன், கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதில்ல. இவ போய் சொல்லி கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவங்க மக்களை என்ன பண்றாங்கன்னா அடிமைகளா வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். இன்னைக்கு மக்கள் அப்படிதான் காணிக்க வாரி வாரி கொடுக்குறாங்க. திருடர் கூட்டம், கல்வர் கூட்டங்கள் தான் பெரும்பாலான பெரிய பணக்கார ஊழியக்காரர்களா இருக்க. பணம் படைத்தவன் தனக்குள்ளதை ஏழைகளுக்கு கொடுக்கிற ஏழை ஊழியக்காரர்கள்லாம் ஊழியக்காரனே கிடையாது. ஏசு சொன்னா உனக்குள்ளதான் வித்துட்டு எனக்கு பின்னாடி வர, உன் பின்னாடி வர போறேன்றாரு. அப்படியா, எல்லாரும் வித்துட்டு என் பின்னாடி வா. இன்னைக்கு யார் இருக்காங்க, ஒரு கிறிஸ்தவன் பணக்காரனா இருந்தானா, ஒரு விசுவாசி பணக்காரனா இருந்தான்னா அர்த்தம் உனக்கு கடவுள் பணம் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, அது ஏழைகளுக்கு கொடுக்குத்தான், உன் வழியாக ஏழைகளுக்கு. புரியுதுங்களா. இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களா. அதான் புதிய ஏற்பாடு யாரும் தொட மாட்டாங்க. புதிய ஏற்பாடு ஏன் நிறைய பேர் எடுத்து பேச மாட்டாங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டுன்னு ஆசீர்வாதம் ஓடிடுவாங்க, ஏமாத்தலாம். புதிய ஏற்பாடு கிளியரா சொல்லுது
கொடுக்குற பணத்துக்கு கணக்கு வைக்க சொல்லுது. பவுல் சொல்லுவார் 26ஆம் அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்தை, உங்க பணத்தை நான் கையாடல் செஞ்சேனா, எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்கேன். நீங்க யாரா சொல்லுறது, கழுதையை நான் வாங்கியிருக்கேனா, என் கையாலேயே நான் உழைச்சேன், கலெக்ட் பண்ணதெல்லாம் ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் இல்லைங்களா? எந்த ஏழைகள் சொல்ல, இதுல இருக்கிற எருசலேம்ல பஞ்சம் வந்துருச்சு, அங்க இருக்கிற திருச்சபை மக்கள் பஞ்சத்துல இருக்கிறாங்க, அதுக்கு உங்ககிட்ட நீங்க உங்களுக்கு இங்க கலிலேல பஞ்சம் வரல, அந்தியோக்கியால பஞ்சம் வரல, இங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கொடுத்தீங்கன்னா கொடுக்குற, அது கணக்கு எழுதி வச்சு காண்பிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இதை இயேசுவின் வழி, தனி வழிடும். இன்னைக்கு ரஜினி வந்து தனி, இயேசு அப்பவே 2000 வருஷத்துல தனி வழிதான் சரிங்களா? எல்லாம் இப்படி வருவாங்க, இப்படி போவாங்க. கோயிலுக்கு போனோம்னா இங்க இருந்து காணாவுக்குள்ள இருந்து இப்படி வந்து வேலை மேனை கட்டி இப்படி வந்து இப்படி போவாங்க. ஆனா இயேசு நேரா இங்க இருந்து தான் வருவார், இங்க இருந்து தான் போவார். புரியுதுங்களா? அப்ப இயேசு நமக்கு வழிகாட்டு, இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்று. பழைய ஏற்பாட்டுக்கு ஓடணும்னாக்கா அது புரியாது. அப்ப நான் யூதனா பேரை மாத்திக்க, நான் ஒரு யூதன்னு சொல்லுவேன். ஆனா யூதருக்கு பழைய சூப்பரா புரியும், நம்மளோட சூப்பரா புரியும். ஏன்னா பெரும்பாலும் அது வந்து அது பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு என்று ஸ்பெசிபிக்கா எழுதப்பட்டது. நல்லா மைண்ட் வச்சுக்கோ. கடவுளுடைய ஒரு பெரிய இரக்கத்தினால, ஒரு கிருபையினால நமக்கு கொடுக்கப்பட்டது, நமக்கு எழுதப்படல. யூதர்களுக்கு என்று எழுதப்பட்டதுதான் பழைய ஏற்பாடு. ஆனா கடவுள் நமக்குடைய கடவுளை பத்தி அங்க வருது. அதனால பழைய ஏற்பாட்டு பக்கமே ஓடுனா புரியாது. இங்க இருந்து அங்க போகணும், பவுண்டேஷன்ல தான் பில்டிங்க்கு போகணும். புரியுதுங்களா? ரெண்டாவது இது என்கரி ஒரு பகுதி இங்க வருது இல்லையா, நம்ம அதை பார்த்தோம் இல்லையா? இங்கதான் இவருடைய இது வாழ்ந்திருக்க வேண்டும் என்று பெரும்பாலானவங்க சொல்றாங்க இல்லையா? இந்த இது இங்க இருந்து பக்கத்திலேயே தான் லெசாக்கடல், அங்கதான் எசின்ஸ் வசிச்சாங்க. பின்னாடி படிக்க போறதெல்லாம் திருமுழுக்கு யோவான் அவங்க இந்த இடத்துல தான் இருந்தாங்க. இது கொஞ்சம் இந்த பக்கத்துல வந்தானாக்கா எங்க சாரி இந்த இடத்துல. அப்ப இங்க இருந்துட்டு இவங்க எசின்ஸோட கூட இருந்தாங்க. அதெல்லாம் பின்னாடி படிப்போம். செங்கடல் சுருள்னு ஒரு பாடம் இருக்குது, அதை படிங்க, எடுத்து படிங்க. செங்கடல் சுருள் என்ன அப்படின்ட்டு இல்லையா? என்கரிமெண்ட் எலிசபெத் சகரியா வாழ்ந்ததற்கான நிறைய பேர் இதை நம்புகிறார்கள். அதற்கான காரணங்கள் நிறைய இருக்கு. சோ இங்கே பாருங்க, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்போ ரோம் அரசு என்ன சொல்லிடுச்சு, நீ போய் உன் சொந்த ஊருக்கு போயிட்டு, அப்போ அவர் சொந்த வசிக்கிறார். அவருக்கு சொந்த ஊர் எது, யோசேப்புக்கு சொந்த ஊர் எது, இங்கேதான். அப்போ மனைவியும் கூப்பிட்டு போகணும். அப்ப வழியில குழந்தை பிறந்த என்ன ஆகுது? அப்ப எவ்வளவு ஏற்பாடு போயிருப்பார். அப்ப இவங்க 2 பேர் மட்டும் போல, கண்டிப்பா 2 பேர் போது சான்ஸே கிடையாது. நிறைய நம்ம படத்துல அப்படிதான் இருக்கு. அவரோட கூட்டத்தோட போயிருப்பாரு. குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 பேரை கூட சேர்த்துட்டு இருப்பாரு. மரியன்னைக்கு உதவி செய்ய திடீர்னு அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா என்ன, அது கடைசி நம்ம ஏறி ஏறணும். அதனாலேயே குழந்தை பிறந்தாரு. பள்ளியெல்லாம் என்ன மருத்துவம் பார்க்கறது இல்லையா? அங்கங்க நிறுத்தி போடும். அதுக்கு எங்கடா போய் தங்கணும்னா அது காசு, நமக்கு செலவு, இது வேணும். எல்லாத்தையும் வித்துட்டு தான் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். திரும்பி நான் பழச்சிக்கலாம். அப்போ உடன்படிக்கையில் உறுதியா இருந்தார். தன் மனைவிக்கு எதெல்லாம் செய்யணும், ஒரு கணவன் மனைவி உறவு இருக்குது, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். கவுன்சிலிங் நான் இதெல்லாம் சொல்லுவோம். இவர் என்ன என்ன தியாகம் செய்தார் மனைவிக்காக, இதெல்லாம் தியாகம். உடன்படிக்கை என்றால் தியாகம். அது 2 பேரும் தியாகம் பண்ணணும். அப்போ இது பண்ணாக்கா அதுக்கான சூழல், அந்த 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 கூடாரம் எல்லாம் கொண்டு போகணும். எப்படியோ ஒரு 10 பேரை கூப்பிட்டு போயிருப்பார், பணம் கொடுத்து அவங்களெல்லாம் இல்லையா? அங்க நின்று போகணும். சில அங்க வந்துட்டு ஒருவேளை அங்க இருந்துட்டு எருசலேமுக்கு போடுற ஒரு கூட்டம் இருந்ததுனாக்கா அவங்ககிட்ட பேசி, யாரெல்லாம் கொஞ்சம் என் மனைவி கொஞ்சம் உதவியா கொஞ்சம் அங்கங்க எனக்கு வர முடியுமா, உங்க சாப்பாடு செலவுக்கு நான் எடுத்துக்கிடுறேன், நீங்க 1 நாள் 2 நாள் தங்கி வர நடுவுல போறதுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பார். இதான் நம்ம யோசிச்சிருக்கோம். 7 வசனத்தை படிச்சு முடிச்சிடுறோம். முக்கியமா 20 நிமிஷத்துல கிறிஸ்துமஸ் டிராமா முடிஞ்சு போச்சு. ஆனா 38 சப்ஜெக்ட் இருக்கு இதுக்குள்ள. புரியுதுங்களா? அப்ப இவர் தன் மனைவிக்கு அதெல்லாம் செஞ்சிருக்கிறார் இல்லையா? நடுவழியில குழந்தை பிறந்துட்டாங்க. அந்த குழந்தைக்கான துணிமணிகள்
இதை சுத்துறதுக்கு எல்லாம் பக்கா பிளானோட போயிருக்கிறார். கூட உறவினர்களை கொண்டு போயிருக்கார். கண்டிப்பா இவருக்கு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஒரு 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 மத்தியஸ்தர். அந்த மத்தியஸ்தர் யாரா இருக்கலாம், உள்ள இவருடைய சகோதரியா இருக்கலாம்னு கூட சொல்றாங்க சில பேர். வேற ஒருத்தர் இருக்கலாம். இது மாதிரி அதெல்லாம் வேற பகுதி. நிறைய இருக்கு அதெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா ஒரு மத்தியஸ்தர். அந்த மத்தியஸ்தர் கண்டிப்பா கூட வந்திருக்கணும். அந்த சகோதரி ஒரு யாரும். இவ்வளவு பேரா அவர் என்ன பண்ணும்? இல்ல சிலர் இல்லப்பா காசுலாம் வேண்டாப்பா, நான் அவங்க மனைவி கூட இருக்கேன்ப்பா. சொல்லி காசு கொடுங்கப்பா, நானும் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறேன். அங்கங்க தங்கி பொண்ணு அதுவாகும். அப்ப எவ்வளவு பிளான் பண்ணியிருப்பார் தன் மனைவி. 7 வசந்த முடிக்கிறோம் நம்ம. மனைவி கடவுள் கொடுத்த அந்த தான் நேர்மையாளர் என்பதை நிரூபிக்கிறார் இவரும். அப்போ கடவுள் கொடுத்த இந்த மனைவிக்கு பிறக்க போற பொழுது கடவுள் என்று கொடுத்த உடன்படிக்கையின் மனைவி, உடன்படிக்கையாளர்களாகிய கணவன் மனைவி எங்களுக்கு கொடுக்க போற உடன்படிக்கையின் மகன். அப்போ அதை நான் என்ன செய்யணும்? அவர் சொல்லி எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பார். தன் மனைவியை தொட்டிருக்க மாட்டார். அதாவது தொட்டிருப்பாரு, ஒரு அன்பினால் தொட்டிருப்பார். வேறு நோக்கத்தோடு தொட்டிருக்கவே மாட்டார். அர்த்தம் சொல்லு வசனம் அப்படிதான் சொல்லியிருக்கோம் கடைசியா இல்லையா? அப்போ ஒரு கல்யாணம் ஆன புதுசா இருக்க கணவன் மனைவி கூட எவ்வளவு ஒரு அந்யோன்யம் இருக்கும். இன்டிமேசி, பிசிக்கல் இன்டிமேசி, அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இதான் தியாகம். உடன்படிக்கை என்று தியாகம். இயேசு செய்து தியாகம். இயேசு செய்து உடன்படிக்கை தியாகம். ஐயா அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். அதனால்தான் அவருக்கு இடம் இல்லை. அவ மரியாவுடைய டிராவல் பயணங்கள் தனி இது இல்லைங்களா? நீங்க படிச்சு பாருங்க இல்லையா? மரியா எவ்வளவு இயேசுவுக்காக, இயேசு இவருக்கு வந்து கற்பம் தரித்த நாளிலிருந்து இல்லையா, அங்க போயிட்டு திரும்பி என்னது எகிப்துக்கு போய் எகிப்துல திரும்பி எருசலேம் வந்து எருசலேம்ல இருந்து திரும்பியும் அவங்க கப்பர்நாகம் வர்றதுக்கு இல்லையா, இந்த குழந்தைக்காக, உடன்படிக்கையின் குழந்தைக்காக தான் கடவுள் என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அதனால்தான் நான் அடிமை அப்படின்னாங்க. அந்த உடன்படிக்கை நான் நிறைவேற்றுவேன். அதற்காக நான் இவங்க பட்ட தியாகங்கள் எவ்வளவு பயணங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணா தெரியும். நாசரேத்தில் எருசலேம் எங்க, எருசலேமியா என்கரீம். இயேசு அங்க பிறந்ததுக்கு பிறகு எங்க இருக்கணும்? கண்டிப்பா அவங்க எங்க பிளான் என்னவா இருந்திருக்கும் இல்லையா? நேரம் அக்கா வீட்டுக்கு போற மாதிரி இருக்கணும். அக்கா வீட்டுல இருந்து எருசலேம் திரும்பி மேல் நோக்கி போயிட்டு எருசலேம் போய் பேரை பதிவிடணும். ஆனா அங்க அக்கா வீட்டுக்கு போறதுக்குன்னா குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கு விஷயம் திரும்பி குழந்தையோட கூட இவங்க என்கரீம் அக்கா வீடு தான் வந்திருக்கணும். இல்ல அவர் தன் கோ பிரதர் வீடு தான் வந்திருக்கணும். அங்கதான் தங்கி இருக்கணும். பின்னாடி பார்ப்போம் எவ்வளவு நாள் தங்கி இருந்தாங்க, ஏதோ பின்னாடி பார்க்க போறோம் நம்ம அடுத்த இதுல. அப்ப அவர் பயணங்கள் டூ அண்ட் ஃப்ரோ போக்குவரத்து இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இருக்குது. இதெல்லாம் கணக்கு போடணும். புரியுதுங்களா? இதெல்லாம் சூழலுக்குள்ள வருது. சூழ்நிலை, அரசியல் சூழல், ஆன்மீக சூழல் இல்லையா, பயண சூழல் இல்லையா. சோ இந்த சூழல்கள் அப்ப இயேசு பிறந்தது பிறகு பின்னாடி பார்ப்போம் அதெல்லாம். அது பிறகு அந்த 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 விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எப்போ அன்னைக்கு நைட்டே வந்துட்டாங்க இல்ல, அவங்க வந்து சேர்த்துக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அந்த 1.5 வருஷம் எங்க இருந்திருக்கிறாங்க? கப்பர்நாகம் போல என்கரீம்ல தான் இருந்திருக்கணும். அக்கா வீட்டுல தான் இருந்திருக்கணும் இல்லையா? அங்கதான் இவங்க வந்து சந்திச்சு இருக்கணும். இப்ப அங்க இருந்தா அவங்க எகிப்துக்கு போறதுக்கு ஈஸி. அது எருசலேம்ல வந்தாக்கா உள்நாட்டு படம் அங்க இருக்கும். என்கரீம்ல இருந்து அடுத்த அவங்க பார்டருக்கு போயிடலாம். இது அவங்க அடுத்த பார்டர், இது அடுத்த ஆளுகைக்குள்ளக்கூடிய பார்டர். அதனால அங்க கொண்டு போறதுக்கு எப்படிதான் இயேசுவின் பிறப்பில் இயேசு பிறக்கிறதுக்காக, இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக கடவுள் பயன்படுத்திய இடங்கள், நபர்கள், பொருட்கள், வாகனங்கள் இவ்வளவு இருக்குது. இதுக்குள்ள இவ்வளத்தையும் கடவுள் என்ன மாதிரி பிளான் பண்றாரு பாரு. அதுதான் அவர் பேரு இல்லையா? அவருடைய ஞானம் யாருக்கு வரும்? கடவுளுடைய ஞானம். படைப்புகள்ல தெரியும் ஞானம் விளங்கும்னு சொல்லிட்டு. அப்ப எங்கெல்லாம் என்ன மாதிரி பிளான் பண்றாரு பாரு கடவுள். எங்கெல்லாம் எப்படி எல்லாம் பிளான் 1.5 வருஷம். அதனால்தான் என்ன பண்றா, 2 வயசு கீழே கொலை பண்ணிட்டு இருக்கான். 1.5 1.25 வருஷம் அங்க இருந்திருக்கணும்.
நடுவில் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு இல்லையா? சோ இதெல்லாம் பயணங்கள் முடிச்சிடலாம். இதெல்லாம் பார்த்து நான் என் சொன்னதுதான். அப்படி பயணப்பட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசுறது தான். இதை நீங்க படிங்க. இங்கிலீஷ், தமிழ் 2லயும் நான் கொடுத்திருக்கேன். பவுல் திருப்புதல்ல கொடுத்திருக்கிறேன். இல்லைங்களா? திருவிபிலியத்துல கொடுத்திருப்பேன். இங்கிலீஷ்லயும் கொடுத்திருப்பேன். இல்ல? அப்ப இந்த பயணங்கள் இதெல்லாம் எதற்காக, எதை மையப்படுத்துகிறது? கடைசியா கேள்வியோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? அவன் எங்க தங்கி இருந்தாங்க? விடுதியில இருக்கிற கார் பார்க்கிங் மாதிரி இல்லையா? 4 கால் பிராணிகளுடைய பார்க்கிங் இடம், கொட்டகை இல்லைங்களா? வெளியூர்ல இருந்து வந்தவங்கலாம் அவங்க இந்த பார்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பால், கறி எல்லாம் கொடுக்கணும்னாக்கா அந்த ஹோட்டலுடைய அந்த அந்த இதுடைய சொந்தமா இருக்கிற அங்கதான். அப்போ ப்ரையாரிட்டிஸ் ரொம்ப முக்கியம். அந்த 6 விஷயங்கள் இதுக்குள்ள வருதா? இப்ப இவ்வளவு 7 வசனங்கள் இவ்வளவு வருது. அப்ப இதான் இப்பதான் வருது 6வது வசனம். பேறு காலம் வந்தது இல்லையா? பிரசவ காலம் நேரிட்டது. ஒருவேளை ஒரு வாரம் 2 வாரம் தள்ளி போயிருக்கணும். அவங்க அப்படிதான் சொல்றாங்க. என்னுடைய தங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட். அவரும் பைபிளை நல்லா பண்ணுவான் இல்லைங்களா? அவர் சொல்லுவா இது வந்து கண்டிப்பா அவருடைய எதிர்பார்க்கும் பொழுது இல்ல கண்டிப்பா ஒரு வாரம் தள்ளிதான் என்னோட குழந்தை பிறந்திருக்கணும். அது கொஞ்சம் பயணம், அதனால வேண்டி சீக்கிரம் குழந்தை பிறந்திருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம. பைபிள் அது இல்லையேனாக்கா நிறைய இல்லை. அப்ப இயேசுவே இல்லாம போயிடும். அப்ப இதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய ரிசோர்ஸ் வேணும், நிறைய பேர்கிட்ட உதவிகள் வேணும். இது இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா அப்படின்ட்டு. ஓ தலைமகனை துணியில் போய் தீவ தொட்டி. நம்ம இதை முடிச்சுக்கலாம். அடுத்த முறை தீவன தொட்டியை பத்தி அடுத்த முறை பார்க்கலாம். இல்ல பார்த்துலாம், முடிச்சிடுவோம். இது 2 பகுதியா பிரிச்சுக்கலாம். துணிகள், தீவன தொட்டி ரொம்ப முக்கியம் இதுல. அந்த விடுதி சத்திரம் இல்ல, அது விடுதி. விடுதிக்கு பணம் கட்டணும் இல்லைங்களா? ஹாஸ்டல் அப்படின்னா பணம் கட்டணும். ஃப்ரீ ஹாஸ்டல் இல்லை. அதாவது இது ஒரு ஹோட்டல், போர்டிங் அண்ட் லாட்ஜிங் பிளேஸ் இல்லையா? என்ன மேஞ்சர், இங்கிலீஷ்ல மேஞ்சர் அப்படின்னு போட்டு, இன்ன பேண்ட்ஸ் ஆஃப் க்ளோத் அப்படின்னு போட்டு, 2 முக்கியம். துணிகளில் சுற்றி. அப்ப அந்த முன்னணையில் கிடத்தினார். இந்த படத்துல பாருங்க, இதான் மேஞ்சர், தீவன தொட்டி. இதான் தீவன தொட்டியை இயேசுக்காக பயன்படுத்த. அப்படின்னா என்ன? இயேசு ஏழை பங்காளர், ஏழைகளுக்கானவர். தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொன்னதை ரொம்ப யோசிக்கணும். அவர் ஏன் யோவான் 1ஆம் அதிகாரத்தை பார்த்து இல்லையா, ஏன் நரிகளுக்கெல்லாம் இருக்குது, ஆனா மனுஷகுமாரனு தலை சாய்க்க இடமில்லை. ஆனா நீ அப்படி இருக்கிற, ஆனா நான் உன் கூட இருந்தேன்னாக்க நீ அதையெல்லாம் தாங்கி கொண்டு மற்றவர்களை நீ வாழ்விப்பாய். அதற்காக தான் மையம் இல்லைங்களா? அப்போ இடையர்களை வந்து பாக்குற, முன்னணையில கிடத்திருக்கிறத பாக்குறாங்க. முன்னணை அப்படின்னா தீவன தொட்டி. இந்த மேஞ்சருக்கு 2 அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் இதுல சொல்லப்படுது என்னன்னாக்கா, வீட்டு காம்பவுண்ட் வாலுக்கோ வீட்டுக்கோ இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் மேஞ்சர். அதுக்கு பேரு இன்னொரு பேர் மேஞ்சர். ஒண்ணு தீவன தொட்டி, இன்னொன்னு அதுக்கு மேஞ்சர். இன்னொன்னு வந்து போர்ட்டிகோ. ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு இதுங்க இருக்கு. போர்ட்டிகோ. போர்ட்டிகோனா என்ன? அந்த கால காரை கொண்டு உள்ள இப்ப அதெல்லாம் இல்லை. காரை கொண்டு முன்னாடி வைப்பாங்க இல்லைங்களா? இல்லைங்களா? அந்த போர்ட்டிகோ, அந்த இடம். போர்ட்டிகோக்கு என்னன்னாக்கா, காம்பவுண்ட் வால் இது இருக்க போர்ட்டிகோ, அது இருக்கிறதுக்கு ஒரு ஒரு கூடாரம் மாதிரி இருக்கு, அதுவும் போர்ட்டிகோ தான். அப்படின்னா என்ன? அவங்க கொஞ்சம் வெளியில, வீட்டுல இல்ல, வீட்டுக்கு வெளியில, அது இன் இல்லையா, அந்த அந்த ஹோட்டலுக்கு வெளியில தான் பார்க்கிங் இடம் இருக்கு. கல்யாணம் பண்றத பார்க்கிங் இருக்கும், தனியா இருக்கும். இப்ப பார்க்கிங்ல கீழே மேல முன்ன தனியா இருக்கும். அப்ப இயேசு இல்லையா, தனித்து விடப்பட்டவர். யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக. அப்ப மக்களை பார்த்தா சரி, இந்த வாசத்தை சொல்றது அதை பத்தி பேசும்.
இங்கிலீஷ்ல மேஞ்சர்னு போட்டுரும். கழுதையோ தொழுத்து அழைத்து கொண்டு போய் தண்ணீர் தொட்டியில் காட்டுவதில்லையா? அந்த தொட்டில்ன்ற வார்த்தை தமிழ் பைபிள்ல இல்ல, திருவிவிலியத்துல அந்த வார்த்தை இல்லை, இங்கிலீஷ்ல இருக்கு, கிரீக்லயே இருக்கு. லூக்கா 13 சொல்றாரு. அப்போ அது நிறைய பார்க்கும், நிறைய. இதான் தொட்டி, கல் தொட்டி. இதான் மேஞ்சர். அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? இதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க. தானா செடி வளருது. பேர இப்போ பூத்தொட்டிகளே அந்த மாதிரி வந்துடுச்சு. அப்ப இதெல்லாம் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். கடைசியா அப்ப இயேசுவின் பிறப்பை குறித்த உடன்படிக்கைகள், முன்னறிவிப்புகள், இறை தூதருக்கு மரியா உடன்படிக்கை, யோசேப்பின் கடவுள் ஒரு உடன்படிக்கை, இறை தூதர்கள், இடையர், இவங்களாம் அதான் பண்ணாங்க, உடன்படிக்கையை காத்து கொண்டு நடந்தார்கள். காத்து கொள்ளுதல் மட்டும் முக்கியம் இல்ல, நடக்கணும். கீழ்ப்படிதல் முக்கியம் இல்ல, கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆக்ஷன் முக்கியம். ஒபீடியன்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல, நடக்கவும் செய்யணும். விண்ண ஆய்வாளர்கள் ஒரு உடன்படிக்கை. நட்சத்திரத்தை பார்த்தா அவனத்து எங்கேயோ இருக்கிறது, ஊர்ல எவ்வளவு ராஜாங்க இருக்காங்க, அதெல்லாம் இல்லாம இது ஏன் பண்ணுவாங்க? கடவுள் எங்கேயோ பிற இனத்தார், பின்னாடி பிற இனத்தார் மட்டும் உடன்படிக்கை செய்கிறார், அதை அவர் நிறைவேற்றுகிறார். அடுத்த படிப்பு அது ஒரே நேரத்தில் 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டது. அடுத்த படிப்பு இடையர்களுக்கு அறிவித்த இயேசு பிறந்தார். அதே நேரத்துல அங்க இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் எந்தெந்த ஊர்ல அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டதுக்கு நட்சத்திரத்தின் ஊடாக பிறக்கிறார், நட்சத்திரம் உதிக்கிறது ஒரே நேரத்துல. அதெல்லாம் அடுத்து படிக்க போறோம். அடுத்து ஏரோது உடன்படிக்கை காத்துக்கொள்ளல. உடன்படிக்கை என்ன? அங்க வசனம் சொல்லுது, மோசே சட்டம் சொல்லுது, இந்த மறைல பரிசேய இவங்களுக்கெல்லாம் சொல்லி இருக்கு, உடன்படிக்கை இருக்கு. அடுத்தது உடன்படிக்கை நிறைவேற்றுறாங்க. என்ன உடன்படிக்கை நிறைவேற்றுறாங்க? இல்ல, நுனித்தோல் அகற்றணும். 8ஆம் நாள் பின்னாடி படிப்பதெல்லாம் விருத்த சேதனம், பெயர் விடுதல், பலி செலுத்து, இவ்வளவு இருக்குதுல உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நமக்கு கடவுளுக்கு என்ன உடன்படிக்கை? எப்படி அங்க அந்த உடன்படிக்கை எப்படி? பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல என்ன உடன்படிக்கை? இறைவாக்கினர் சகரியா என்ன உடன்படிக்கை, என்ன நிறைவு, அவள் எப்படி காத்துக்கொண்டார்கள்? கைப்பெண்ணாக்கிய அந்த உடன்படிக்கை. சோ இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு 1/2 hour. அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன? 8ஆம் நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பிறந்த அன்னைக்கு ராத்திரியே கனவுல தோன்றி அன்னைக்கே வந்துட்டு இவங்கெல்லாம் வரல, அன்னைக்கு ராத்திரி கிளம்பி ஓடுங்கன்னு சொல்ல. 8 நாள் வரைக்கும் எங்க இருந்திருக்கிறாங்க? அக்கா வீட்டுல இருந்து இருக்கிறாங்க. பின்னாடி படிக்க போறதுதான். அக்கா வீட்டுல உடன்படிக்கை நிறைவேற்றுறாங்க 8ஆம் நாள். அங்கதான் திரும்பிய போய் அந்த அக்கா வீட்டிலே இருந்து இருக்கிறாங்க. அங்கேயே யோசிப்பு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம், அந்த வேலையை செஞ்சு அவருடைய தொழிலை ஆரம்பிச்சிருக்கலாம். யோசிச்சிருக்க அதெல்லாம் 20 நிமிஷத்துல ஒரு டிராமா போட்டு முடிச்சிருக்கோம். ஓகே, சோ I would like to stop here. அடுத்த பகுதிக்கு நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே.